ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ரேட்டிங் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய். இந்த வீட்டுக்கு வந்து 8 மந்த் ஆகுதுங்க கரெக்டாக. ரெண்டல் ஹவுஸ் தான் இது. நம்ம ஆல்ரெடி டிடி நேச்சரில் ஹோம் டூர் போட்டிருப்போம், அது வந்து ஓன் ஹவுஸு. ஸோ இது வந்து ரெண்டல் ஹவுஸ். குழந்தைக்காக நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் வீடியோ போட்டிருப்பேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்த உடனே ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருப்போம் மெயின் டோர் வாஷர்லேயே. ஸோ என்ட்ரன்ஸ் வந்த உடனே நான் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்கலாம். ஏன்னா வெளியே வந்து ஒரே சவுண்டாக இருக்கும் மெயின் ரோடு அப்படின்றதுனால. கைஸ், உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹால் வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஸோ ஹாலில் வந்து நாங்கள் ரெடிமேடாக வந்து இந்த மாதிரி ஷோகேஸ் ஒன்று வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சிட்டோம் ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்த உடனே. ஏன்னா எம்டியாக தான் இருந்தது, ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது ஹாலில். கிழக்க பார்த்து வந்து சாமி படம் வந்து மாட்டியாச்சு டிவிக்கு மேலே. ஏன்னா இங்கே பூஜை அறை வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேற்க பார்த்து தான் இருக்குது ஈசான மூலையிலன்னு. டிவி இங்கே செட் பண்ணிவிட்டு சோஃபா செட்லாம் எடுத்துகிட்டு வரல, அதனால் இருக்கிற சேரும் இந்த ராக்கிங் சேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பூஜை அறை. ஸோ பூஜை அறை டோருக்கு பின்னாடி வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஏற்கனவே ஒட்டி வச்சுருந்தாங்க கிருஷ்ணர் ஃபோட்டோ. அது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. மேற்க பார்த்து. ஸோ கிழக்கு உதிக்கிற சூரியன் உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கிரில் ஜன்னல் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து இப்படி மேற்க பார்த்து வச்சுருந்தேன், அது எனக்கு செட் ஆகலை பூஜை அறை. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து வைக்கிற மாதிரி, வடக்க பார்த்து வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக உட்டு மாதிரி வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து சுவாமி படம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதான் ஹால். ஹால்லேயே வந்து டிவி ஷோகேஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். கிழக்க பார்த்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது இருந்தாகணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த ஃபோட்டோ மாட்டியிருக்கேன். இந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் பூஜை நம்ம சாமி படம் வாங்குறது. 5 சாமி இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே அந்த மாதிரி 5 சாமி இருக்க மாதிரி ஒரே ஃபோட்டோவாக வாங்கி வைப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து பூஜை அறையிலையும் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதே மாதிரி. இந்த ஷோகேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில், நல்லா இருக்கான்னு. இங்கேயே வந்து பிரிண்ட்ரு சிஸ்டம் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக பேம்போ ட்ரீ, புத்தா, பிள்ளையார் வச்சுருக்கோம். கண் திருஷ்டி விநாயகரும் வச்சுருக்கோம். அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் இருக்க மாதிரி. இது வந்து கிச்சன். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். என்னென்னா கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே எங்களுடைய ஹோம் ஹவுஸில் வந்து பெரிய சைஸாக இருக்கும், அது லென்த்து நீட்டாக இருக்கும். இது வந்து ஸ்கொயராக இருக்குது, பட் இருந்தாலும் ஷிங்க்லாம் கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து ஸ்டோர் ரூம். இது வாட்ரூப், இது கபோர்டு இங்கே இருக்கும், நம்மளுக்கு ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்கிற மாதிரி. என்னுடைய ஓடிஜி. ஸோ இது வந்து பின்புறம் டோரு. பேக் சைடு வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன், துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய போட்டுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ இது எங்களுடைய பெட்ரூம். பெட்ரூமில் வந்து கட்டில் வந்து இந்த ஓரம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பக்கம் வந்து கபோர்டு இருக்கிறதுனால பீரோ ஒரு பக்கம் வச்சுட்டு கட்டில் இந்த பக்கம் போட்டாச்சு. அட்டாச் பாத்ரூமோட சேர்த்து இருக்கும் இங்கே. இப்போ வெயில் காலம் இல்லையா, ஃபேன் கொஞ்சம் என்னதான் மேலே ஃபேன் ஓடினாலும் நமக்கு ஃபேன் காற்று பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் ஸ்டாண்டு இந்த ஃபேனையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து
பசங்க பெட்ரூம். இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து பெட்டு இல்லை, வெறும் பாய் மட்டும் போட்டிருப்போம். ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து படுக்க மாட்டாங்க குழந்தைங்க, எங்கள் கூட படுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஹாலில் படுத்துப்பாங்க. ஸோ பெட்ரூமுக்காக இருந்து பார்த்தோம்னா ஹால் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ ரெண்டல் ஹவுஸ் தானே, நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காலி பண்ணிட போகிறோம். அதுக்காக எதுக்கு எல்லா திங்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்து திரும்ப மறுபடியும் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறது பெரிய வேலையாகிடுது. ஸோ எங்களுடைய ஸ்பீக்கர் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் எப்போவுமே வந்து வீடியோ எடிட் பண்ணுறது இங்கே இந்த கட்டில் மேலே உட்காந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருப்பேன். பக்கத்தில் கொசு பேட்டை, எப்போவுமே இங்கே கொசு அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவில். கொசு பேட்டு போட்டு வச்சுட்டே தான் வந்து இருக்கிறது. நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கெலாம் சிஸ்டம்லாம் இன்னும் வந்து எதுவும் வாங்கலை. ஸோ முதல்ல ஃபோனை வச்சு ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூடியூப்பில் இன்கம் வாங்கி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு இருக்கிறேன். பார்ப்போம். டோரை திறந்தோம்னா பயங்கர சவுண்டாக இருக்கும் பாருங்க. டோரை திறந்த உடனே ஒரே வண்டிங்க சவுண்டாக இருக்கும். எங்கள் வீட்டு பூனை குட்டிங்க பாருங்கள், சின்ன சின்ன குட்டிங்க இருக்கும். அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இருந்து குட்டி போட்ட வரைக்கும் போட்டிருக்கேன் எடுத்து வீடியோ. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடா. இதில் 1 பொண்ணு 1 பையன், இன்னொரு குட்டி வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 குட்டி தாங்க இருக்குது. 6 குட்டியில் 3 குட்டி வந்து இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். குட்டியாக இருக்கிறப்போ அது எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே க்யூட்டோட தாங்க இருக்குது இப்போது. ஸோ நம்ம டோரை சாத்திடலாம். ஒரே வண்டிங்க போயிட்டே இருக்கும் மெயின் ரோடு அப்படின்றதுனால. இங்கே இது ஒன்று தான் மைனஸ், நமக்கு வந்து சவுண்ட் எப்போ எனி டைம் சவுண்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, வாஸ்து டிப்ஸ் மாதிரி வந்து இதை எடுத்துக்கோங்க. எப்போவுமே வாசல் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறது நல்லது. சப்போஸ் ஃபிஷ் டேங்க்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பேம்போ ட்ரீ வைங்க. அப்புறம் வந்து கந்திரஸ்ரீ விநாயகரை ஒன்று மாட்டி வைங்க. நெக்ஸ்ட்டு புத்தா இருந்தால் புத்தா வைங்க, ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசப்படியில் வந்து எலுமிச்சை பழம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வைங்க, ரொம்பவே நல்லது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இதோட ஹோம் டூர் முடிஞ்சுது. எப்படி இருக்குது எங்களுடைய ஹவுஸ் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.